பயம் உன்னை வாட்டிடுதோ, மரணத்தை சிலுவையில் ஜெயித்த சூதன். மரண பயம் உன்னை வாட்டிடுதோ, மரணத்தை சிலுவையில் ஜெயித்த சூதன். நித்திய ஜீவன் உனக்களிப்பா, இன்னும் ஏன் தாமதம் நம்பிடுவாய். சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு, சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் பெரிய மனுஷன் ஒருவன் ஒரு வழியாய் கடந்து போனால் எல்லோரும் அவனை பார்ப்பதற்கு ஓடி வருவார்கள். சில பேர் அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்கும் வண்ணமாக எழுந்து நிற்பார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு கனம் செலுத்தும்படி ஒரு மேலான மனிதன் இந்த உலகத்திற்கு வந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சரித்திரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் அதிகாரத்தையும் பெருந்தன்மையையும் மாற்றி அமைத்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இப்படி எழுதியிருக்கிறது: தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. பரிசுத்த வேதாகமத்தில் இந்த பகுதியிலே 3 முக்கியமான விஷயத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் எல்லா அதிகாரமும் இருக்கிறது. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவரை குறித்து இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எல்லா அதிகாரமும் இருந்த அவர் எதற்காக மனுஷ சாயல் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார்? அடிமையின் கோலம் எடுத்தது என்ன? அதற்கு காரணம் நீங்களும் நானும் தான். யோவான் 13ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தது போல அவர் தேவனிடத்திலிருந்து வந்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதனாலே உங்களுடைய என்னுடைய பாவ தண்டனையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே தம் ஜீவனை பலியாக கொடுக்கும்படி வந்தார். பிரியமானவர்களே, நம்மளுடைய பெரிதான பிரச்சனை என்னவென்றால், நம்முடைய பாவம் நம்மளை பரிசுத்த தேவனிடத்திலிருந்து தூரமாக்குகிறது. நாம் ஒருபோதும் அவருக்கு சமீபமாய் வர முடியாது, எவ்வளவாய் நன்மையான காரியத்தை நாம் செய்தாலும். ஆனால் தேவனோ ஒரு வழியை உண்டாக்கினார். தம்முடைய மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நம் பாவ தண்டனையை அவர் மேல் சுமத்தினார். நம்மளுடைய தேவனானவர் தம்முடைய ஜீவனை நமக்காக பலியாக கொடுத்தார். அவர் அடிக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து ஜீவனோடு எழும்பினார். அவர் எப்படி மறுபடியும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். அவர் ஒரு நாள் தம்முடைய ஜனங்களுக்காக இந்த உலகத்திற்கு மறுபடியும் வருவார். இந்த நம்பிக்கையை அவர் மேல் விசுவாசிக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளும் அவர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். அந்த நம்பிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் தேவன் உங்களில் அன்பு கூறுகிறார். தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க விரும்புகிறார்.